மினிமமே வந்து ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸும். யூஸ்ட் கார்ஸ், யூஸ்ட் மொபைல் மட்டும் இல்ல, இப்போ யூஸ்ட் கோல்டும் வாட்ஸ்அப்லயே வாங்கலாம். உடனே கால் பண்ணுங்க Red 4 கோல்டுக்கு. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நம்ம நார்மலாக கைட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் எல்லாம் வந்து எப்படி பேராஷூட் ஃபேப்ரிக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிப் ஸ்டாப்புங்கிற ஃபேப்ரிக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கைட்ஸும் ஒரு குறைஞ்சது ஒரு மினிமமே வந்து ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸும். ஸ்பெஷல் கைட்ஸ் ஈவினிங்க்கு மேலே என்னென்னா எல்இடி கைட்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பெஷலைஸ்டாட்டு எல்இடிஸ் உள்ள ஃபார்ம் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் டாட்டை வச்சு, பட் எல்இடியில் அது க்ளோ ஆகும்போது நைட் க்ளோ மாதிரி இது நடக்கும். அது கைட்ஸ் வந்து விண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் நைட் க்ளோ கைட்ஸ் மாதிரி வானத்தில் வந்து அப்படி மின்னிட்டே இருக்கும். மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து எப்படின்னா கைட்டு நீங்கள் கொண்டு வந்து விட்றது மாதிரி இருக்காது. இது வந்து கைட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கைட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமாக கிரியேட் பண்ணி இப்போ இந்த புல் கைட்டை பண்ணியிருக்கோம். இது பேர் வந்து அக்ரோபேட்டிக் கைட்ஸ். இது வந்து 2 lines வச்சு விடுறது. ஸோ அதை வச்சு ஸ்டண்ட்லாம் பண்ணலாம். இந்த கைட் என்ன ரேட்டுக்கு தருவாங்க? இது வந்து 75,000. ரெகுலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். படிக்கிற வயசில் பட்டத்தை விடாதீங்க, பட்டம் வாங்குங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட்டம் வாங்கின பிறகு பட்டம் இல்லான்னு பார்த்தா அதுக்கான வயசு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ பட்டம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கைட் ஃபெஸ்டிவல்னு ஒரு விஷயத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கைட் ஃபெஸ்டிவலுடைய டைரக்டர் பெனடிக்ட் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஸோ சார், இந்த கைட் ஃபெஸ்டிவல்ன்ற விஷயம்லாம் சின்ன வயசில் நாங்கள் பார்த்துருக்கோம். பானா காத்தாடின்ற விஷயம் தெரியும். அப்புறம் பேப்பரில் இருக்கும், இல்லைனா கவரில் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து பட்டத்தை பற்றி பேசும்போது நினைவுகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாக மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கைட் ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம ஊர்லேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கைட் ஃபெஸ்டிவலுடைய மோட்டோ என்ன? கைட் ஃபெஸ்டிவல் உலகத்தில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. உலகத்தில் நிறைய மோர் தென் ஒரு 50 ஃபெஸ்டிவல் கிட்ட நடந்துட்டு இருக்கு வேர்ல்டு வைடாக. இப்போ கைட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா மற்ற சாதா கைட் ஃபெஸ்டிவல் கைட்ஸுக்கும் நம்ம இப்போ பண்ணுறக்கூடிய கைட் ஃபெஸ்டிவல் என்ன வித்தியாசம்னா, கைட்ஸே வந்து டிஃப்ரெண்ட் கைட்ஸ். அந்த கைட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ், சாஃப்ட் கைட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் நார்மலாக பேப்பர்லேயும் பிளாஸ்டிக்லேயும் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து சாஃப்ட் கைட்ஸ்னு டேரெக்டாக என்ன ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸோ என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் இமேஜஸோ அதை அப்படி ரீட்ரா பண்ணி அதை வந்து லைஃப் சைஸ் இமேஜஸாக பண்ணி அதை கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. புரியுது. ஸோ இப்போ நம்ம ஊரில், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் கைட் ஃபெஸ்டிவல் அவ்வப்போது நடக்கிறதா நாங்கள் பார்த்துருக்கோம். எந்தெந்த ஊர்களில் இப்போ கைட் ஃபெஸ்டிவலில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ கைட் ஃபெஸ்டிவல் நம்ம இங்கே சென்னையில் பண்ணக்கூடிய கைட் ஃபெஸ்டிவல் வந்து இதை வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஸோ இதை வந்து வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய டீம்ஸு மற்றவங்கலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் மதுரையிலையும் ஒரு சின்ன ஒரு டீசர் ஈவெண்ட் மாதிரி பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து கன்னியாகுமரியில் பண்ணோம். ஸோ லைக் தேட் இது வந்து ஒரு டெவலப்பிங் ஈவெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் ஈவெண்ட் ஆட்டு பல நாடுகளும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்குள்ளே தான் மெயின் மோட்டிவாக வருது. நாங்கள் வந்து 5 ரூபாய்க்குலாம் கைட் வாங்கியிருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கைட்டில் ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கைட் என்ன, பேசிக்காக ஒரு கைட் என்ன ரேட்டில் இருக்குது? நம்ம நார்மலாக கைட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் எல்லாம் வந்து எப்படி பேராஷூட் ஃபேப்ரிக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிப் ஸ்டாப்புங்கிற ஃபேப்ரிக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணும்போது ஒவ்வொரு கைட்ஸும் ஒரு குறைஞ்சது ஒரு மினிமமே வந்து ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புல் ஆகட்டும், இந்த புல்லெல்லாம் வந்து ஒரு 2.5 lakhs ஆகுது. ஸோ இந்த மாதிரி கைட்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ வெளி இடத்துலலாம் நிறைய ஸ்மைலிஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இடத்துலேருந்து உள்ள ட்ரெடிஷனை வந்து அதையும் ஒரு கைட்டாக ஷேப்பாக பண்ணி உலகத்தில் ஃபுல்லாக டூரிசமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் மெயின் எலமெண்ட்டாக இப்போ இந்த வருஷம் புல்லை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புல்லு ஜல்லிக்கட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த புல்லு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் 2.5 லட்சம் இல்லையா? இன்னும் கரெக்டு, 2.5 லட்சம் அந்த புல். ஸோ இது என்ன கைட்டு சார்? இது வந்து பின்னாடி இது வந்து போல் கைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போல் கைட்டுங்கிறது கீழே கிரவுண்ட் லெவல்லே இருக்கும். இந்த கைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். விண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த கைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்டேட்டர் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா கைட்டு நீங்கள் கொண்டு வந்து விட்றது மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இல்லை. இது வந்து கைட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கைட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமாக கிரியேட் பண்ணி இப்போ இந்த புல் கைட்டை பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பல கண்ட்ரீஸுக்கு இப்போ நாங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதனால இந்த டூரிசமுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3rd எடிஷனாக நடந்துட்டு இருக்குது. இப்போ இதே இது ஃபியூச்சரில் வந்து ஒரு 20 கண்ட்ரீஸ் 30 கண்ட்ரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இது ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக மாறும்போது இதனுடைய டூரிசம் க்ரோத் வந்து இன்டெரக்டாகவே எக்கானமிலேருந்து எல்லாமே டெவலப் ஆகும். இந்த இடத்துல கைட் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லி சென்னையில் நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கைட் ஃபெஸ்டிவலுக்காக ஃபாரின் போனது உண்டு. ஸோ அப்ராட்ஸ் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன கல்ச்சராக இருக்குது? இப்போ வெளியில் போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது? அவங்களுக்கு என்ன ப்ரைஸாக இருக்க போகுது? இது எதுக்காக மெயினாக பண்ணுறாங்க?
மெயினாக வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஒரு டூரிசம் கார்னிவலாக கன்வெர்ட் ஆகுறது, பீப்புளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். பீப்புளுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னா இப்போ எல்லாருமே மொபைல் அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ இந்த மாதிரி இதை ஸ்பெஷல் ஷேப்ஸில் எல்லாமே பார்க்கும்போது தே ஆர் கம்மிங் அவுட் சைட், தே ஆர் கம்மிங் எஸ் அ கார்னிவல். அவங்க வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, கொஞ்சம் மொபைல்லேருந்து வெளியில் இருக்காங்க. ஸோ தேர் கம்மிங் அண்ட் என்ஜாயிங் த நேச்சர். இது என்ன கைட் எல்லாமே வந்து உடனே எல்லா காத்தாடியும் பறக்க முடியாது. ஆக்சுவலி இட் ஆல்சோ நீட்ஸ் விண்ட். அந்த விண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இதுவும் பறக்கும். அதனால நேச்சர் கூட தேர் ஆல்சோ டைங் அப் வித் தட். அது ஒரு எலமெண்ட் ஆஃப் இட் வந்து ஃபேமிலி கார்னிவல். அதர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த டூரிசம் எக்ஸ்போஷர். டூரிசம் இப்போ இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது பெஸ்ட் கைட்ஸுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. இப்போ பெஸ்ட் கைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு $2,000 $3,000 அந்த மாதிரி ப்ரைஸ் மணிஸு மெடல்ஸு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் கல்ச்சர் ஆஃப் இட். ஒன் இஸ் டூரிசம் டெவலப்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபேமிலியோடைய கார்னிவலாக அது கன்வெர்ட் ஆகுது. புரியுது. ஸோ கைட்லேயே நிறைய டைப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ பேசிக்காக கைட்டோடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கைட் வந்து போல் கைட் சொன்னீங்க, இன்னும் இன்ஃப்ளேமேட்டட் கைட்ஸ்லாம் இருக்கும்போது வேறு என்னென்ன கைட்ஸ் இருக்குது? கைட்ஸுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? கைட்ஸ் இந்த கைட்ஸ்லாம் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் வந்து ஒரு 20,000 30,000லேருந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கு. ஏன்னா இது ஃபேப்ரிக்லாம் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு வெரி லைட் வெயிட் ஃபேப்ரிக். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஏர்க்ராஃப்ட்லேயே ஒரு ஹேண்ட் கேரியாக கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது வெரி லைட் கைட்டாக இருக்கும், ஆனால் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் வெளியில் இருக்கும்போது. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பென்சிவ் அந்த ஃபேப்ரிக்கோடைய குவாலிட்டி. அந்த ஃபேப்ரிக் வந்து இட் இஸ் ரிப் ஸ்டாப் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேப்ரிக்லையும் லைக் மெயினாக பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லையும் பண்ணுறாங்க. ஏன்னா கீழெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளெல்லாம் இருக்குது. ஸோ படும்போது கூட எதுவும் டேமேஜ் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கைட்ஸ்லேயே இப்போ நிறைய இப்போ மெயினாக இந்த மாதிரி கார்னிவல் டைமில் இருக்கக்கூடிய கைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல் கைட்ஸு, இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸு, அடுத்தது அக்ரோபேட்டிக் கைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டண்ட் கைட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பையன் விட்டுட்டு இருந்தார்ல, லைக் இட் இஸ் லைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி ஒரே நேரத்தில் சிங்க்ரனைஸ்டாக 10 கைட்டெல்லாம் பறக்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க வேர்ல்டில். ஸோ இப்போவுமே இந்த வருஷம் வந்து ஒரு 3 கைட்டு ஒன்றா விட்றதுக்கு வியட்நாம்லேருந்து ஒருத்தர் வராரு. இப்போ வந்து இந்த கைட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கைட்டு நானும் பிடிச்சி பார்த்தா அது நம்மளையும் சேர்த்து தூக்கிட்டு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பையன், ஒரு சின்ன பையன் ஒருத்தர் பார்த்தோம், ஸ்டண்ட் கைட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ கைட்டர்ஸ்னு அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்குது, இவ்வளோ பெரிய கைட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தனி ப்ராக்டிஸ், அதுக்கான கிளாஸஸ்லாம் இருக்கா? ஆமாம், கைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ்னால் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வென் யூ கோ டு அப்ராட் அண்ட் ஜாயின் வித் அதர் டீம், அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர்றது. இப்போ என் பையன்லாம் இப்போ வியட்நாம்லேயும் தாய்லாண்ட்லேயும் உள்ள கைட்டர்ஸ்ட்டு இஸ் கெட்டிங் ட்ரைனிங். இஸ் ட்ரைனிங் ஃபார் த ஸ்டண்ட் கைட். அந்த ஸ்டண்ட் கைட்லேயும் இஸ் ட்ரைனிங் வித் ஒரு 3 கைட்ஸை ஒன்றா சிங்க்ரனைஸ் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 days 4 days நடக்குது. ஆனால் இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஒரு 4 months 5 monthsக்கு முன்னாடியே எந்தெந்த கைட்டர்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வராங்க எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணுறோம். இட் இஸ் லைக் அட்வான்ஸ்ட் ஈவெண்ட். லைக் ஒரு 3-4 months பிளானிங்கில் நடக்கக்கூடிய ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம். இப்போ இந்த கைட்டர்ஸ்லாம் வராங்கல்ல, இவங்கெல்லாம் அடுத்தால இங்கேருந்து ஜெர்மனி போவாங்க, இங்கேருந்து தாய்லாந்து போவாங்க. லைக் தட் தேர் ட்ராவலிங் அப்ராட் வெரி. இப்போ நம்ம டீமே வந்து அடுத்தால இப்போ தேர் கோயிங் டு சைனா போகிறாங்க, தேர் கோயிங் டு ஜெர்மனி போகிறாங்க. ஸோ லைக் தட் தேர் ஆல்சோ ட்ராவலிங். புரியுது. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த கைட் ஃபெஸ்டிவலில் எந்தெந்த ஊரில் இருந்துலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க? இந்த வருஷம் வந்து we are having about 8 countries வராங்க. லைக் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, வியட்நாம், சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ. ஸோ கைட் ஃபெஸ்டிவல் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டில் மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணலான்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு இது எப்படி நடக்குது வந்து பார்த்தா போதும்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கான ப்ரொசீஜர் என்னவா இருக்குது? இப்போ இந்த கைட் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையுமே நடக்கிறதே நாங்கள் சொல்கிறதே வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் ஈவெண்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ கைட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஷோகேஸ் பண்ணுறாங்க, மக்கள் வந்து பார்க்குறாங்க, அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதை அந்த வித்தியாசமான நிறையா கைட்டு எல்லாம் பார்க்க வராங்க. ஒரே நேரத்தில் ஒரு 200 கைட்டு பறக்கும்போது அந்த மாதிரி ஒரு எங்கேயுமே நடக்க. தட் இஸ் த ஒன் விச் கால் இஸ் அ கார்னிவல். ஸோ அது கூட வந்து கைட்டோடு சேர்ந்து வேறு என்ன ஃபுட் கோர்ட்டு, லைக் மியூசிக், வி ஆர் ஆடிங் ஆன் எலமெண்ட்ஸ். இப்போ வந்து கைட்டை மட்டும் பார்க்காம ஒரு 1 day என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு கார்னிவலாக கிரியேட் பண்ணுறோம். புரியுது. ஸோ என்னைக்கு நடக்குது சார்? இது என்ன நடக்குது? இது ஒரு ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 18th வரைக்கும் ஒரு 4 days நடக்குது. ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஒரு 2 PM இட் வில் ஸ்டார்ட் ஆன். லைக் ஈவினிங் வந்து சன்செட் வரைக்கும் கைட்டுகள் பறக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் வில் ஸ்டார்ட். ஸோ இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் ஒரு half day வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போவோம். புரியுது. ஸோ ஈவினிங் டைம் இறங்குதுச்சுன்னா இப்போ காத்தாடியெல்லாம் நைட்டு விட மாட்டாங்க. மெஜாரிட்டி அது வந்து பகலில் விடுறதாவோ இல்லை ஒரு சன்செட் டைமில் காத்தாடி விடுறதா, அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் காத்தாடி விடுவாங்க. அதுலேயே டைல் வச்ச அந்த காத்தாடினாலே ஸ்கூல் மெமரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டில் ஒரு ஈவினிங் டைம் இறங்கிருச்சுன்னா இவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டான இருக்கக்கூடிய கைட்ஸை எப்படி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க? அதுக்கு என்ன ஸ்பெஷல் கைட்ஸ் இருக்கா? அதுக்கு ஸ்பெஷல் கைட்ஸ் ஈவினிங்க்கு மேலே என்னென்னா எல்இடி கைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எல்இடி கைட்ஸ்னால் இதே கைட்ஸில் நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டாட்டு எல்இடிஸ் உள்ள ஃபார்ம் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் டாட் வச்சு, பட் இதே மாதிரி தான் பறக்கும்போது மேலே பறக்கிறதெல்லாம் சேம் ஆஸ்பெக்ட். பட் எல்இடியில் அது க்ளோ ஆகும்போது நைட் க்ளோ மாதிரி இது நடக்கும். அது கைட்ஸ் வந்து விண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா
இல்லை நைட் க்ளோ கைட்ஸ் மாதிரி வானத்தில் வந்து அப்படி மின்னிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்ட அது வந்து பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அந்த இப்போ ஆக்டோபஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்லாம் விங்ஸ் எல்லாம் வச்சு அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொல்லும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும்போது இந்த கைட்டுக்கு ரிலேட்டடாக இருந்தது தான் ஏர் பலூன்ஸ். ஸோ ஏர் பலூன்ஸும் அங்கங்கே இப்போது அதிகமாக நான் அப்ராட்ஸில் பார்த்தது ஏர் பலூன்ஸ் தான். ஏர் பலூன் ஈவெண்ட் நிறைய நடக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஏர் பலூன்ஸ் ஈவெண்ட்டும் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது எப்போ நம்ம ஊருக்கு வரப்போகுது, என்ன மாதிரி பண்ண போறீங்க? கைட்டுடைய நேர் கான்ட்ராஸ்ட் தான் வந்து ஹாட் ஏர் பலூன். பிகாஸ் கைட்டுக்கு வந்து காற்று வேணும், ஹாட் ஏர் பலூன் காற்று இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த சீசன் வந்து அப்படி நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த சீசன் இஸ் விண்டி சீசன். இப்போ அதனால இந்த கைட் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது. ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் நம்ம கடந்த ஒரு 9 வருஷமாக நடத்திட்டு வரோம். அடுத்த வருஷம் 10வது வருஷம். ஸோ தமிழ்நாட்டிலே இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்தியாவிலே இந்த ஒரு பலூன் ஃபெஸ்டிவல் தான் கன்சிஸ்டன்ஸாக நடந்துட்டு இருக்குது. வேறு எங்கேயுமே நடக்கல. அதாவது அப்பப்போ நடக்கும், பட் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரே ஈவெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. அதுவும் மெயினாக மேஜராக தட் இஸ் அ வெரி ஹியூஜ் வென் கம்பேர்ட் டு கைட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பலூன்ஸுமே வந்து ½ டன். ஸோ ஒவ்வொரு பலூன்ஸும் வேறு கண்ட்ரிலேருந்து வரும். இப்போ கடைசியாக வந்தது வந்து ஒரு 9 பலூன்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் 10th ஆனிவர்சரினால 10 பலூன் வேறு 10 கண்ட்ரிலேருந்து வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 சிட்டியில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ க்ரோயிங். இப்போ பொள்ளாச்சிங்கிற ஒரு இடத்துல அது ஒரு பெரிய ஐகானிக் ஒரு ஈவெண்ட்டாக மாறிட்டு இருக்குது. இப்போ சென்னையிலையும் ஒரு டீசர் ஈவெண்ட்டாகவும், நம்ம மதுரையிலையும் ஒரு ஈவெண்ட்டு ப்ளஸ் பொள்ளாச்சிலையும் பண்ணணுங்கிறது தான் அடுத்த 10th எடிஷனில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். You're from, sir? Switzerland. Switzerland. Yeah. So this is the first time you're coming to the Chennai, or you already visited? It's the first time in Chennai. Yeah. Chennai. I like this spot very well. It's so nice here. Okay. So about this kite festival, how long you been in the kite festival? How long you been in a kiter? We are since almost 30 years. 30 years 28 being a kiter. Yeah. Okay. Yeah. Build kite and fly kite. Okay. So this time, what kind of kites you bought here? I build only inflatable kites. Okay. Like smiley kites or these monsters. I built all this kite by myself. Okay. How many kites you bought here, sir? Here in 20-25 kites. 25 kites. Like 25 smileys? Like 15 smiley in different sizes. Different size of 15 smileys 15, and 10 monsters and other kites. My kites. What is the price for the smiley kites? $500 US. $500 USD. Yeah. ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். ஸோ இந்த கைட்டை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன வயசு உங்களுக்கு? 7th ஸ்டாண்டர்ட். இப்போ நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கைட்ஸ் தான் விடுவேன். இது பேர் வந்து அக்ரோபேட்டிக் கைட்ஸ். இது வந்து 2 லைன்ஸ் வச்சு விடுறது. ஸோ இதை வச்சு ஸ்டண்ட்லாம் பண்ணலாம். அதான் இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். தாய்லாண்ட்லேயும் வியட்நாம்லேயும். அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு கைட் ஃப்ளையர் கூட ஆகலாம். அப்படி தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் எல்லாருமே பெருசாக இருக்காங்க, பெரியவங்களாக இருக்காங்க, கைட்ஸும் பெருசாக இருக்குது. ஆனால் பெரிய பெரிய பலூனு, பெரிய பெரிய கைட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அது எப்படி ட்ரெயின்? அது வந்து ட்ரெயின் ஆக நம்மளுக்கு பழகிடும். என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு கைட் ஃபெஸ்டிவல்? இப்போது கைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கைட்டில் ஸ்டேபிள் ஆக்குறது, அப்புறம் கைட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி. இந்த கைட்டு என்ன ரேட்டுக்கு தம்பிவாங்க? இது வந்து 75,000. ஒன்ஸ் அகெயின் இந்த கைட் ஃபெஸ்டிவலில் கைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3வது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி டூரிசம் நம்ம ஊரில் டெவலப் ஆகட்டும், உங்களுடைய மோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றது எங்களோட விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூஸ்ட் கார்ஸ், யூஸ்ட் மொபைல் மட்டும் இல்ல, இப்போ யூஸ்ட் கோல்டும் வாட்ஸ்அப்லயே வாங்கலாம். உடனே கால் பண்ணுங்க ரேட் 4 கோல்டுக்கு. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.